T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யுஎஸ்ஏவை பீட் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் கார்டை பார்த்தா கம்ஃபர்டபுளா பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே தோணுது. ஆனா எனக்கு என்னமோ அதுல ஒரு டவுட் இருக்கு. இது இந்தியாவோட ஓப்பனிங் மேட்ச்ல இருந்த ஜஸ்ட் ஒரு ரஸ்டினஸ் தானா, இல்லனா அவங்க பேட்டிங் டெம்ப்ளேட்ல ஏதாவது ஃப்ளானஸ் இருக்கா? எனக்கு ஃப்ளானஸ் இல்ல ஒரு பேனிக் ஆகிற அளவுக்கு இதுல இல்ல. ஆனா யுஎஸ்ஏ கிட்ட, அதாவது ரிலேட்டிவ்லி வீக் பவுலிங் கிட்ட இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ளோ இல்ல, ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியலங்கிறப்ப நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணி திங்க் பண்ணணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல, நான் வந்து கண்டிப்பா அந்த ஆங்கிள் யோசிக்க மாட்டேன். இது வந்து ஹை ப்ரெஷர் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் மேபி ஸ்பின்னுக்கு வந்து இந்த பிட்ச் வந்து ரொம்ப சூட் ஆயிருக்கும். ஸோ அதனால நான் வந்து இது ஒரு பேனிக் மோடோ இல்லை வந்து டீமை வந்து ஒரு கொஸ்டின் பண்ற ஒரு ரேடார்லயோ நான் ஆக்சுவலா வந்து இந்த மேட்ச் நான் பார்க்க மாட்டேன். சரி, எனக்கு வந்து கன்சர்ன் வந்து பிளேயர்ஸ் கிட்ட இல்ல, ஓகேங்களா? ஸோ பிளேயர்ஸ் வந்து ஓகே, ஆனா நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்னு ஒன்னு காமிச்சோம் இல்லைங்களா? அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து இதுல வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கறதா எனக்கு வந்து ஒரு கன்சர்னா வருது, ஓகேங்களா? அதாவது ஸோ நீங்க அது நான் வந்து என்ன சொல்றீங்கன்னா, பேட்டிங்ல வந்து நீங்க எதிர்பார்த்த அந்த ஹை ஸ்கோர்ஸ் வரல, கரெக்ட் அப்படின்றது இல்ல, தான். அதுதான் நாங்க வந்து இதான் டெம்ப்ளேட், இதான் ப்ளூ பிரிண்ட், இதான் எங்களோட டெம்போ அப்படின்னு செட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்த உடனே வந்து உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் பாருங்களேன். இஷான் கிஷான் வந்து வாஸ் இன் சப்ளைம் ஃபார்ம். வி ஹவ் சீன் லைக் வாட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப், எல்லாம் ஓகே, ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு வந்து he was struggling to time the ball. அவரோட என்ன சொல்ற ஒரு நார்மல் இஷான் கிஷானே இல்ல, ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சிக்ஸ் ஃபோர்ஸ் அடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கடைசியில வந்து என்ன சொல்றது, நானே அவுட் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாட் எனக்கு இருந்துச்சு. ம். யா, அவரோட ஃபார்மை வந்து நம்ம வந்து கொஸ்டினே பண்ண முடியாது. பட் ஆனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இனிஷியல் ஓவர்ஸ்லையோ இல்லை வந்து இவங்க வந்து ப்ரீ டிட்டர்மைண்டாக பிச் இப்படி தான் பிஹேவ் பண்ணுன்றதை வந்து தப்பாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இவங்க வந்து இந்த பிச்சில் இப்படி தான் நம்ம வழக்கம் போல் ஆடிடலாம் அப்படின்னு வந்து ஃப்ரண்ட் ஃபுட் எடுத்து வச்சதுக்கப்புறமா பால் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறதை பார்த்து அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அண்ட் இட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் கொஸ்டின் இன் யுவர் மைண்ட். ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனா ஸ்ட்ரகிள் இல்ல, பண்ணது அவர் உண்மை. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, ஓகே, ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து திரும்ப அடுத்த பாயிண்ட் ஒண்ணு. திலக் வர்மாவோட கீ ரோல் வந்து என்னன்னா, இந்த சிச்சுவேஷனுக்கு தான் வந்து அவரோட கரெக்டான ஆள், கரெக்டா? ஸோ ஹி ஹாஸ் டு பிளே தட் கைண்ட் ஆஃப் அ ஆங்கர். ஸ்மால் ஆங்கர் ரோல். அதாவது ஃபுல் ஆங்கர் நான் சொல்லல, கைண்ட் ஆஃப் அ ஹோல்டிங் ரோல் பண்ணணும் அப்படி இல்லைங்களா? அவருமே வந்து ஓகே, நானும் இந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது கேம் அவேர்னஸ், சிச்சுவேஷன் அவேர்னஸ், பிச் அவேர்னஸ் இல்லாம இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இன்னொரு கன்சர்ன் என்னன்னா, ரிங்கு சிங், ஓகேங்களா? அதான் நான் இப்ப சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே வந்து அவரோட கேம்ல இருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். என்னன்னா, he was not able to even rotate the strike, கொஞ்சம் ரொம்ப ஓகேங்களா? ஸ்ட்ரகிள் he பண்ண was மாதிரி also தான் just வந்து. going for big shots. எனக்கு வரல அப்படிங்கிறப்ப அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கரிங் 43 என்னமோ, ஓகேங்களா? ஐ நோ ம். விக்கெட்ஸ் போயிடுச்சு. ஆனா நீங்க வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இஸ் பேசிக், கரெக்ட் இல்லைங்களா? T20 கிரிக்கெட்ல அதுவுமே பண்ண முடியாம, சோ எனக்கு என்னமோ அது போக அவர் வந்து பாண்டியாக்கு முன்னாடி வந்தார் இல்லைங்களா? சோ அவரோட ரோல் இது பிரைமர்லி கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் பினிஷர். இருந்துச்சு. ஆமா, பினிஷர். ம். ஆனா அவரை வந்து முன்னாடி இறக்குனாங்க. ஸோ மேபி அவருக்கு அந்த நம்ம எப்பயுமே பேசுவோம் இல்லைங்களா, ரோல் கிளாரிட்டி வந்து இந்த தடவை கிளியரா கொடுக்கலையோ, அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரால் பிக் ஷாட்ஸும் அடிக்க முடியல, ரொட்டேட்டும் பண்ண முடியல. ஹி கைண்ட் ஆஃப் காட் ஸ்டக் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தான் நான் கன்சர்னா பாக்குறேன். அந்த ப்ளூ பிரிண்ட்டை இந்த பவுலிங் அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஆமா. ரிங்கு சிங்க பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா வந்து ஒரு 1½ இயர்ஸ் வந்து அவர் அந்த ரேடார்லயே இல்ல. அப்புறம் திடீர்னு வந்து இந்த க்ளோஸ் டு T20 வேர்ல்டு கப்ல தான் வந்து இந்த செட்டப்குள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மேபி ஹார்திக் பாண்டியாவை முன்னாடி இறக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன். ரிங்கு சிங் வந்து கீழே வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஆடி இருப்பாரு அப்படின்ட்டு. பட் நம்ம எவ்வளவு சொன்னாலுமே நம்ம 161 அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் வர்றதுக்கு ஸ்கை த கேப்டன்ஸ் நாக் கரெக்டா இன்னைக்கு அமைஞ்சதுல. இதுதான் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் சொல்லியிருக்காரு. இல்ல, அதுதான் அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் செட் பண்ணாரு இந்த டீமுக்கு, ஓகேங்களா? ஸோ ஹீஸ் விக்கெட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவரோட அந்த கேம் பிளான் நம்ம பார்த்துட்டு இருக்காங்களா, ஹீல் ஸ்டார்ட் ரிலேட்டிவ்லி ஸ்லோ. எடுத்தவொடனே வந்து ஃபோர்ஸ்ஃபுல் ஷாட்ஸ் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் எண்ட்ல வந்து இஸ் ஜஸ்ட் அன்ஸ்டாப்பபிள், ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபோர்ஸ் சிக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அதாவது அவர் கரெக்டா அந்த பேஸ் பண்ணி பண்ணதுனால தான் இந்தியா கான் அப் டு 160 ரன்ஸ். அவரும் வந்து நான் இந்த ப்ளூ பிரிண்ட் இதே மாதிரி தான் அடிப்பேன், எல்லாமே 4-6 ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா மேபி இட் வுட் ஹவ் பீன் a டிஃபரண்ட் ஸ்டோரி. ம். ஆம், ஸ்கை வந்து சொன்ன மாதிரி அவரோட மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. பட் ஆனால் வந்து ஆர் தேர் எனி டீமன்ஸ் இந்த பிச், இல்லை வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி லைன் அண்ட் லென்ஸ் போட்டாங்களா? அதாவது ஆடவே முடியாத மாதிரி வந்து
பவுலிங் வந்து யுஎஸ்ஏ டீம் போட்டாங்களா? அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க இல்ல என்னோட எப்படி வியூ வந்து பார்க்குறீங்க? என்னன்னா, அவங்க ஒண்ணும் பெரிய மேஜிக்கு, பயங்கரமான பவுலிங்கு, பயங்கரமான பேஸ் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. சிம்பிள் ம். ம். ஸ்லோ பால்ஸ் ஓகேங்களா? பேக் ஆஃப் லென்த், கரெக்ட் லைன் அண்ட் லென்த். ஸ்பின் வந்து கொஞ்சம் எடுத்துச்சு நான் பார்த்தேன் நானு. அதுவுமே வந்து தே ஸ்டிக் டூ தியர் பிளான். ரொம்ப எக்ஸ்பெரிமென்டேஷன், வேரியேஷன் இல்ல. ஸ்லோ பால்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சது இந்தியா வேர் ஸ்ட்ரகிளிங். ஸோ மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் இது பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆனா பெர்ஃபெக்ட்டா இருந்தது. சிமிலர் இந்தியாவோட க கம்பேக்குமே அப்படிதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பவுலிங்ல செகண்ட் ஹாஃப்ல. எஸ்பெஷலி டிஎஸ்பி சார் சிராஜ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவாரோ அப்படின்னு நினைச்சேன். வந்து நியூ பால்ல வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒயிட் பால் ஃபார்மேட்ல வந்து கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலா வந்து அவர் மிடில் ஓவர்ஸ் அப்படிதான் எடுத்துட்டு வருவாங்க. பவர் பிளேல கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா அது வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம டெஸ்ட் லைன் அண்ட் லென்த்தை கரெக்டா பிடிச்சி கரெக்டா போட்டாரு. அண்ட் தட் இட் செல்ஃப் இஸ் ப்ரூவன் இந்த விக்கெட்ல அப்படிதான் இருந்துச்சு. இல்ல அதான் பவுலிங்ல வந்து நான் கன்சர்ன் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த மேட்ச்ல வந்து பவுலிங் கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட்ட வந்து கிளியரா எடுத்துட்டாங்க. பேட்டிங் ப்ளூ பிரிண்ட் வந்து கிராக் விழுந்த மாரி தெரிஞ்சாலும், பவுலிங் வந்து கிளியரா அவங்க ப்ளூ பிரிண்ட்ட ஃபாலோ பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாரி சிராஜ் வந்து ஹி ஸ்டிக் டூ ஹிஸ் லைன் அண்ட் லென்த் ஓகேங்களா? கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் ரொம்ப ஓவர் பிட்ச் இல்லாம அது வந்து பெர்ஃபெக்ட்டா பவுலிங் போட்டாரு. அஃப்கோர்ஸ் யுஎஸ்ஏ வந்து அவங்களால வந்து ஒரு இதுவே பண்ண முடியல. ஒரு ஃபயர் பவரே காட்ட முடியல. ஸோ அங்கேயே வந்து சரண்டர் ஆயிடுச்சு. ஆமா. நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து நெறைய பேர் வந்து 200, 300 அப்படின்னு எதிர்பார்த்ததுனால மேபி வந்து நெறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸ் ரைஸ் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு மேட்ச் 161 ஸ்கோர வச்சுக்கிட்டு டூ மெனி கன்சர்ன்ஸ், டூ மெனி கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அபவுட் பிளேயர் பேட்டர்ன் இதெல்லாம் பேச வேண்டிய ஐ மீன் நம்ம இன்னும் அந்த சிச்சுவேஷனுக்கு போகல அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன். ஆமா. என்னோட இது வந்து என்னன்னா, அதான் நீங்க சொன்ன மாரி கிராக் இருக்கா இல்லையாங்கிறது போக போக பார்க்கலாம். ஆனா வந்து இனிமேல் பிரஷர் சிச்சுவேஷன்ஸ்ல இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து எப்படி சக்சீட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கோட நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம். ஆமா வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க. இந்தியா வந்து இந்த இத வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்களா? இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்கா? அத அட்ரஸ் பண்ணணுமா? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்டில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம். அண்ட் மாஸ்டர் தேங்க் யூ.